ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் கார்ட் டிசைன் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் மல்டிபிள் கார்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, எப்பயுமே பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் ஒரு HTML ஃபைலு, CSS ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த HTML ஃபைலில் இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த கார்ட் டிசைன் தான். இந்த கார்ட் டிசைனில் நமக்கு 4 கார்ட் டிசைன் இருக்குது, 4 கார்டு இருக்குது. நம்ம ஒரு கார்ட் பண்ணாலே 4 கார்டு பண்ணிடலாம் ஈஸியாக. இது எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெர்மினலுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெர்மினல்னால் இந்த ரிவ்யூ போடுறது, யூசர் ரிவ்யூ போடுறதுக்கான ஒரு விஷயத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டார் ரேட்டிங் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கார்ட் டிசைன் இது பார்க்க சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதே லெவல் ஆஃப் கோடிங் தான் எல்லா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டெர்மினல்லாம் வரும். அந்த ஸ்டார் ரேட்டிங், கூகுள் ரிவ்யூ இதெல்லாம் போடுறதுக்கெலாம் இந்த கார்ட் டிசைன் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கார்ட் டிசைன் தான் நம்ம எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே என்னன்னா, நம்ம இந்த ஒரு கார்ட் டிசைனுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே வந்துடும். பட் சைட் பை சைடாக இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி உட்கார வைக்கிறதுன்றது இதில் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுப்பீங்க. ஃப்ளெக்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு தனி செக்ஷன். ஒரு வெப்சைட்டில் இது மட்டும் ஒரு செக்ஷன்னால நான் சிமெண்டிக் எலமெண்ட்டான செக்ஷன் டேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்னென்னு பண்ணிக்கிறேன்னா, கார்ட் டிசைன், மல்டி கார்ட் டிசைனுன்ற மாரி பேர் வச்சுக்கிறேன். மல்டி கார்ட் அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். MLTI மல்டி கார்ட் அப்படின்ற மாரி பேர் வச்சுக்கிறேன். ஸோ அது உள்ள என்ன பண்ணுறேன், இந்த சிங்கிள் பாக்ஸை உருவாக்குறேன். அதில் சிங்கிள் பாக்ஸை உருவாக்கிட்டு அதுக்கெல்லாம் காமன் கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துட்றேன், கார்டுன்னு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கிளாஸ் நேம் தேவைப்பட்டால், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இதில் தேவைப்படாது. பிகாஸ் ஏன் நான் தேவைப்படாதுன்னு சொல்கிறேன்னா, இது எதுக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு கலரோ, பேக்ரவுண்ட் கலரோ, இண்டிவிஜுவல் ஃபோன் சைஸோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு தேவைன்னா இண்டிவிஜுவல் கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு அப்படி தேவைப்படாது. ஸோ அதனால் நான் சும்மா இமேஜ் டேக் மட்டும் போட்டுக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், அதேமாரி ஆல்டு இப்போ சும்மா வச்சிடுறேன். இப்போ சும்மா செட் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு அவுட்புட் வருதுன்ற மாதிரி. ஸோ அதுக்காக டெஸ்டிங்காக வச்சுருந்தேன். ரிஃப்ரெஷ். ஸோ இருங்க, வந்துச்சு. அந்த இமேஜ் டேக் மட்டும் காட்டியிருக்கணும். SRC போடுறதுனால காட்டல. SRC ஆட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு அந்த SRC ஹேஷ்டேக். ஸோ இதே விஷயம் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம CSS போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் பேடிங் 0 பிக்சல். இது எதனால்னா எல்லா டேக்குக்கும் அப்ளை ஆகும். இந்த ஸ்டார் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இது யூனிவர்சல் செலக்டர்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா டேக்குக்கும் போய் டிஃபால்ட்டாக பேடிங்கும் மார்ஜினும் சில டேக்குக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த பாக்ஸ் சைஸிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பயுமே பேடிங் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவ்வுக்கு நம்ம ஹைட்டு வித்து கொடுக்குறோம் அப்படின்னா, அது உள்ள நம்ம பேடிங் பயன்படுத்த போகிறோன்னா, பேடிங் எப்பயுமே ஹைட்டு வித்தை போய் அஃபன் பண்ணும். பேடிங் எப்பயுமே ஹைட்டு வித்தை போய் மாற்றி அமைக்கும். அது மாற்றி அமைக்கக்கூடாது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ்னே போடுறது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே இனிஷியலாக எல்லா டேக்குக்கும் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு ஸ்டைல் எழுதியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த செக்ஷனுக்கு நம்ம என்ன கிளாஸ் நேம் கொடுத்தோம்னா, மல்டி கார்ட் டிசைன்னு கொடுத்துருக்கோம். மல்டி கார்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் போய்ட்டு மல்டி கார்டை கிளிக் பண்ணுறேன். மல்டி கார்டு கலிபேஸ். இப்போ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வச்சுருவேன். எப்பயுமே நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கலர் வச்சிங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடும். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் பண்ணுறேன். இப்போ நமக்கு இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வேணும். ஏன்னா இங்கே நம்ம கார்ட் டிசைன் பார்த்தாலே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தான் தெரியுது. ஸோ அதனால் ஃபுல் ஸ்க்ரீன்னால் ஹைட்டு கொடுத்துக்கிறேன். ஹைட் 100 VH, வியூ போர்ட் ஹைட்டு. அதாவது நம்ம ஃபுல் ஸ்க்ரீன், நம்ம ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனோட ஹைட்டுக்கு வந்துடும். நம்மளோட ஃபுல் ஹைட்டுக்கு வந்துடும். இங்கே வந்துட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம கார்டை உருவாக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கார்டை உருவாக்கிடுவோம். அங்கே கார்டுன்ற கிளாஸ் நேம் நான் செலக்ட் பண்ணி ஹைட்டு வித்து கொடுக்குறேன். ஹைட்டுன்றது ஒரு 500 பிக்சல் அப்படின்றது கொடுத்துட்றேன். வித்துன்றது ஒரு 300 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிக்சல் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ ஏன்னா அந்த கார்ட் டிசைனும் பார்க்கறதுக்கு ஒயிட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி வருது அப்படின்ற மாதிரி. இங்கே ஸ்க்ரால் பார் வருது. இங்கே ஏன் ஸ்க்ரால் பார் வருதுன்னா, நம்ம ஹைட்டு 100 VH தான் கொடுத்தோம். ஆனால் 100 VHன்னு தாண்டி ஒரு டப்பாவும், அதாவது ஒரு கார்டும் கீழே போயிடுச்சு. அதனால் நமக்கு ஸ்க்ரால் பார் வருது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த 4 கார்டை தான் நான் அலைன் பண்ண போகிறேன். இந்த 4 கார்டை தான் சைட் பை சைடாக உட்கார வைக்க போகிறேன். அதாவது இந்த டிவ்வுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு டிவ்வை உட்கார வைக்க போகிறேன். அதாவது சைட் பை சைடு அலைன் பண்ண போகிறேன்.
அசைட்டில் உட்கார வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செக்ஷன் நான் ஏற்கனவே அந்த ப்ளக்ஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் யாரை ப்ளக்ஸ் அடிக்கணுமோ அவங்களோட பேரண்ட், நீங்கள் யாரை அலைன் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட பேரண்ட்டுக்கு போய் ப்ளக்ஸ் அடிக்கணும். எனக்கு இப்போ இந்த 4 டிவ்வையும் தான் நான் அலைன் பண்ணணும், சைட் பை சைடாக உட்கார வைக்கணும், சைட் பை சைடாக வர வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அவரோட பேரண்ட்டுக்கிட்ட மல்டி கார்டுக்கிட்ட போயிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன், டிஸ்பிளே ப்ளக்ஸுன்றதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்பிளே ப்ளக்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தா நமக்கு சைடில் வந்து உட்காந்துரும். இப்போ அந்த ஸ்க்ரால் பார் போயிடுச்சு பாருங்கள். பிகாஸ் இப்போ நம்ம கீழே காட்டல, எல்லாமே சைடில் வர வச்சுட்டோம். இதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. கேப் 10 பிக்சல் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் சென்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இது கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்குது, நம்ம சென்டராக வச்சிடலாம், இன்னும் பெருசாக்கலாம். வித்தை வந்து ஒரு 350 வச்சுட்டு வித்தை வந்து நம்ம 350 வைப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னா, ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ணிடுவோம், 320ன்ற மாதிரி வச்சுருவோம். 330 அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ரிஃப்ரெஷ். இப்போ நம்ம சென்டராக எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த சென்டராக ஹரிசாண்டல் சென்டராக எடுத்துகிட்டு அங்கேயே போய் டிஸ்பிளே ப்ளக்ஸ்லேயே போய்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், சென்டராக உங்களுக்கு வந்துடும். அதேமாரி வெர்டிகலாகவும் சென்டராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்றது யூஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். உங்களுக்கு சென்டராக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நான் அந்த பாக்ஸ் ஷேப் மட்டும் வர வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் போடலாம். நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இன்டர்னல் இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்டர்னல் இமேஜ், அதாவது என்னோடய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ப்ரொஃபைல் பிக்குன்னு இருக்கும். இதில் என்கிட்ட சாம்பிள் இமேஜஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 கேர்ள் 2 பாய்ன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் சி, இங்கே நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்க ஃபோல்டருக்கு வரேன். ஸோ என்னோடய யூடியூப் ஃபோல்டரில் வந்து இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன் மல்டி கார்ட் டிசைன்னு. நல்லா பாருங்கள், நம்ம எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டர் உள்ளே போயிட்டு HTML ஃபைல் இருக்கக்கூடிய ஃபோல்டரில் போயிட்டு நம்மளோட இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிடணும். இந்த இமேஜஸுக்கு கொஞ்சம் ரீநேம் பண்ணிடலாம். ஸோ F2 கொடுத்தீங்கன்னா ரீநேம் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈஸியாக பேர் வச்சுக்கிறேன். pic1, சாரி இந்த இமேஜ் நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். pic2 அப்படின்ற மாதிரி ரீநேம் பண்ணிக்கிறேன். pic3, pic4 அப்படின்ற மாதிரி ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட 4 பிக் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா பிக்கையும் ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ VS கோடில் போகிறேன். இப்போ இங்கே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸில் டாட் / அப்படின்னு போட்டு இதை போட்டுறேன். இதில் எல்லாத்துலேயும் ஆல்ட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரொஃபைல் பிக் அப்படின்ற மாதிரி போட்டுருங்க, ப்ரொஃபைல் பிக். ஸோ இதே விஷயத்தை நம்ம எல்லாத்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணுறலாம். இதுலேயே நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நான் ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம். ஸோ pic2, pic3, pic4 இது இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் எல்லா பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, செலக்டர் யூஸ் பண்ணி இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ கார்டு உள்ளே இருக்கக்கூடிய இமேஜ் டேக் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நிறைய கிளாஸ் நேம் யூஸ் பண்ண தேவையில்ல. வெறும் இமேஜ் டேக்குன்னு போடக்கூடாது. வெறும் இமேஜ் டேக்குன்னு போட்டிங்கன்னா இப்போ நம்ம பண்ணுற இந்த சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜ் டேக்குக்கும் போய் அது அப்ளை ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், கார்டுன்ற டிவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜ் டேக்குக்கு மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல் வைப்போம். ஹைட் வந்து 500 இருக்கா, அப்போ நம்ம 200 வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வித் வந்து 330 இருக்குது, நம்ம இங்கே 200 பிக்சல்னு கொடுப்போம். ஸோ பார்டர் ரேடியஸ் 50%. எல்லாருக்குமே ரவுண்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அடுத்தது எல்லாத்துலேயும் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். நான் ஒன்றுத்துலேயே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுடுறேன். H1 டேக் என்ன பண்ணிடுறேன், H1 டேக்கில் தமிழ் செல்வன் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். தமிழ் செல்வன்
ஆட் பண்ணிவிட்டு சாரி ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஒரு கேர்ள் இமேஜ், ஸோ அதனால் அவங்களுக்கு கேர்ள் பேர் வச்சிடணும், மாயான்ற மாதிரி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த H1 டேக்கில் வந்து தமிழ் செல்வன்ன்ற மாதிரி பேர் வச்சிடுறேன், தமிழ் செல்வன். அப்புறம் இந்த H1 டேக்கில் ஜோயான்ற மாதிரி பேர் வச்சிடுறேன். இந்த H1 டேக்கில் குமார் அப்படின்ற மாதிரி வச்சிடுறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், எல்லாருக்கும் கீழே பேர் வந்துருச்சு. அதேமாரி நம்ம இப்போ வேணும்னா ஒரு பேராகிராஃபும் போட்டுக்கலாம். இப்போ நான் லோரம் சும்மா இனிஷியலாக யூஸ் பண்ணிக்கிறேன், லோரம் இனிஷியலாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே பீட்டாக எல்லாத்துக்கும் கீழேயும் போட்டுக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் வேணுன்னா அவங்கவுங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். இப்போ நான் அது எல்லாத்துக்கும் காப்பி பண்ணி போட்டுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா நமக்கு இண்டிவிஜுவலாக ஸ்பேஸ் வேணும். அதாவது இங்கே இன்பிட்வீன் இப்போ இந்த தமிழ் செல்வனுக்கு மேலே ஸ்பேஸு, இந்த பேராகிராஃப் மேலே ஸ்பேஸு, இதெல்லாம் நமக்கு தேவை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்றதான் யூஸ் பண்ண போகிறேன். யாருக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா இவங்க இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் எனக்கு இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் வரும். இமேஜுக்கு கீழே ஸ்பேஸு, H1 டேக் கீழே ஸ்பேஸு. ஸோ ஒன்றுத்துக்கும் போய் நான் மார்ஜின் டாப்னு அடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே போயிட்டு இந்த கார்டுக்கு போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத கொடுத்து இப்போ இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் பயப்படாதீங்க, இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படி கொடுத்தீங்கன்னா திரும்பி கரெக்டாக வந்துடும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னா இப்போ நம்ம அந்த கேப் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர்னு கொடுத்துருவோம், ஏன்னா இது வெர்டிக்கல் டைரக்ஷன். இப்போ அலைன் ஐட்டம்ஸு சென்டர் கொடுத்துருவோம், ஸோ நமக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு சென்டராக இருக்கும். ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். கீழே நம்ம இன்னும் கண்டென்ட் போடுவோம், அதனால் மேலே போய்டும், கவலைப்படாதீங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா மேலே போய்டும். ஸோ இப்போ தான் நமக்கு தேவையான ஒன்று வரப்போது. கேப்புன்றது யூஸ் பண்ணி 20 பிக்சலில் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்துருச்சு இண்டிவிஜுவலாக. ஸோ ஒரு கார்டுக்கும் சுற்றி அதாவது சரௌண்டிங்ஸில் நமக்கு ஸ்பேஸ் வேணும். உள்ள சரௌண்டிங்ஸில் இங்கெல்லாம் எட்ஜஸில் போய் டச் ஆகிருக்கு இந்த பேராகிராஃப்லாம், நமக்கு சுற்றி ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக அங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், பேடிங்ன்றதை யூஸ் பண்ணிடுறேன். பேடிங் 20 பிக்சல், Ctrl+S ரிஃப்ரெஷ். ஸோ பேடிங் 20 பிக்சல் பண்ணதுனால நமக்கு லுக்ஸ் குட். இங்கே நமக்கு ஸ்பேஸ் வந்துருச்சு. இன்னும் நமக்கு தேவைன்னா டாப் பாட்டம் மட்டும் விட்டுட்டு ரைட்டு லெஃப்ட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு மேலே வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் இதுவே ஓகே தான் நினைக்கிறேன், ஏன்னா இங்கே ஸ்பேஸ் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா ஐக்கான் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதேமாரி தான் நம்ம கார்ட் டிசைன் பண்ணிட்டோம். கடைசியில் இந்த ஐக்கான் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடைசியில் ஐக்கான் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் கார்ட் டிசைனில் பண்ண மாதிரியே தான் ஃபாண்டாசம் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் டாப்பாக யூஸ் பண்ணுறது. அது கொஞ்சம் ஃபேமஸான சைட்டு, நீங்கள் நிறைய இருக்குது. நான் ஃபாண்டாசமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்டாசம் சிடிஎன் லிங்க்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட் வரும், இந்த சிம்பிள் போட்டு வரும். இதில் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லை அஃபிஷியல் சைட்லேயே போனீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்ல. ஸோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஹெட் உள்ள பேஸ்ட் பண்ணிடுறேன். Ctrl+S. எதுவுமே நடந்திருக்காது, ஏன்னா இப்போ ஐக்கானுக்கான சப்போர்ட் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தான் நான் போய் ஐக்கான் எடுத்துகிட்டு வரணும். அங்கே யாராவது எந்தெந்த ஐக்கான் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம். ஸோ நம்ம இங்கே போகலாம். போயிட்டு இப்போ இங்கே நம்ம ஐக்கான் போடுறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஐக்கான் இருக்குது. அதாவது ஒரு ஐக்கான் இல்லை, 2-3 ஐக்கான் இருக்குது. ஸோ 4 ஐக்கான் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு மட்டும் ஒரு தனி டிவ் போடணும். ஏன்னா நாளை பின்ன இது எல்லாத்தையும் 4த்தையும் சேர்த்து நோத்த சொல்கிறாங்க, இல்லை 4த்துக்கும் கலர் அடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த டிவ்வை பயன்படுத்தி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம டிவ்வை யூஸ் பண்ணோன்னா. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு டிவ் போட்டுடுறேன். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் டேபுக்கு கீழே ஒரு டிவ் டேக். இது எதுக்காகனா கிளாஸ் நேம் வந்து ஐகான் பாக்ஸ்ன்ற மாதிரி செட் பண்ணிடுறேன்.
இப்போ வாண்டாசம் கிளிக் பண்ணிக்கிறேன். இதான் வாண்டாசமோட சைட்டு. இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு ஃப்ரீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் வரும், அந்த ஐக்கான்லாம் காட்டும். ஃப்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்லி ஃப்ரீ ஐக்கான்ஸ் தான் காட்டும். இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபேஸ்புக் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கார்ட் டிசைன் எந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரவுண்டட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதனால் ரவுண்டடே பிக் பண்ணிக்கிறேன். இங்கே காலி ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதான். அடுத்தது நமக்கு தேவை எக்ஸு. அங்கே ட்விட்டர் இருக்கும், நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸு. ஸோ எக்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் எக்ஸு. ஸோ நான் இதையும் யூஸ் பண்ணிவிட்டு காப்பீடு, இப்போ இங்கேயும் கண்ட்ரோல் வி. அடுத்தது இது லிங்க்டின்னு. ஸோ லிங்க்டின் அப்படின்றது லிங்க்டினுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பாக்ஸ் ஷேப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிடுறேன். இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இது கீழே போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதே டிவ் உள்ளே போட்டுடுறேன். இப்போ நம்ம போய் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டராக இது எப்படி நீங்கள் எதுவுமே போடாமல் சென்டராக வந்துருச்சுன்னா நம்ம தான் ஏற்கனவே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சென்டராக வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அதோட பேர் போட்டு ஃபோன் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 4க்குமே நான் சைஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஈஸியாக அந்த டிவோட கிளாஸ் நேம் மட்டும் போட்டு ஃபோன் சைஸ் 30 பிக்சல் அப்படின்றத கொடுத்துட்றேன். இதுவே நீங்கள் டிவ் போடலன்னா இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு 20 பிக்சல் வைப்போம். ஓகே, ஒரு 25. ஒரு 23 பிக்சல் கிட்ட வைப்போம். ஓகே, லுக்ஸ் குட். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதே விஷயத்த எல்லாத்துக்கும் போட்டுடலாம். இப்போ எல்லா கார்டுக்கும் அதே வர வச்சாச்சு. ஹைட்டு ஓகேவா இல்லை ஹைட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி? ஓகே தான், ஹைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக ஸ்பேஸ் விடுவோம். அதாவது இன்பிட்வீனில் ஸ்பேஸ் விடுவோம். அண்ட் கார்டு டிசைனுக்கெல்லாம் பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு ஷார்ப் எட்ஜஸ்லாம் கர்வாக இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு பார்டர் ரேடியஸ் 20 பிக்சல் அப்படின்றத கொடுத்துருவோம். இங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு 20 பிக்சலுன்ற மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ போய் பார்ப்போம். எஸ், லுக்கிங் குட். இப்போ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோன் ஃபேமிலியை மாற்றிடலாம். ஃபோன் ஃபேமிலி மாற்றினோன்னா நமக்கு லுக்ஸ் குட்டாக இருக்கும். ஸோ ஃபோன் ஃபேமிலிக்கு ஏற்கனவே பண்ண மாதிரி தான் கூகுள் ஃபாண்ட்டுன்னு போய் பாருங்கள். கூகுள் ஃபாண்ட்டுன்னு கூகுளில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் ஃபேமிலியை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் எதை போடுறீங்கன்னா பாப்பின்ஸ்ன்னு போடுங்க. அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃபோன் ஃபேமிலி. ஸோ அதில் கெட் ஃபாண்ட்டு பேஸ்கெட்டில் வந்துடும். கெட் எம்பெடட் கோட் இம்போர்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு இம்போர்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே யூனிவர்சல் டேக்கில் போட்டுற வேண்டியது தான். இப்போ நமக்கு யார் தேவையோ, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு நார்மலாக இருக்கிற 400 போதும். ஸோ அதனால் அதே எடுத்துகிட்டு வந்து பாடி டேக் உள்ளே போட்டுறேன். யூனிவர்சல் உள்ளே போடாதீங்க, அது எல்லா டேக்குக்கும் அப்ளை ஆகிடும். அதில் போட்டிங்கன்னா ஐக்கான் ப்ராப்ளம்லாம் வருது. அதில் போட்டிங்கன்னா ஐக்கான் தெரியாமலாம் போகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அடிக்குது. அதனால் நீங்கள் பாடி டேக்கில் போட்டுருங்க. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபோன் ஃபேமிலி பெருசாக இருக்கிறதுனால இது வெளியே போகுது. நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஓகே, இங்கே ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால அது ஸோ ஹைட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஜஸ்ட் ஹைட் இஷ்யூ தான். இல்லைனா நீங்கள் மின் ஹைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ மின் ஹைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. நம்ம இதோட கேப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், நான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த கார்ட் டிசைனுக்கு என்ன கலர் தான் மாற்றிருக்கேன். நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு
பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணிடலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் லுக்ஸ் குட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டா கார்டு இருக்க மாதிரியே தெரியாது. நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன சின்ன வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் போனீங்கன்னா நிறைய பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணலாம். இப்போ பாக்ஸ் ஷேடோ இன் சிஎஸ்எஸ்ன்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ஷேடோ இன் சிஎஸ்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் வரும். அதில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நிறைய எக்ஸாம்பிள் பாக்ஸ் ஷேடோலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனை விட்டு வெளியே வர மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இதை நான் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல போடுறேன். கார்டு டிசைனில் போடுறேன். எந்த கார்டு எந்த டிவ்வுக்கு பயன்படுத்துகிறோமோ, அதாவது யார் மேலே தூக்கின மாதிரி தெரியணுமோ அந்த இண்டிவிஜுவல் டிவ்வுக்கு தான் போடணும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது நல்லாயிருக்கும். லுக்ஸ் குட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பாக்ஸ் ஷேடோ எவ்வளோக்குள்ளே ஆட் பண்ணுறீங்களோ அது நல்லாயிருக்கும் டிசைனு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம், லைட் கலர் ஏதாவது போட்டுருவோம் பின்னாடி பேக்ரவுண்டில். ஏற்கனவே வச்ச கலரே நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே வச்சு இந்த கலரே ஓகே தான். நமக்கு இந்த கலரே ஓகே தான். லைட் கலர் சிப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் கலர் இந்த டிசைன்லலாம் டார்க் கலர் இருக்குது. இந்த அளவுக்குலாம் ப்ளூ கலர் அடிக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் அண்ட் கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ இந்த மாதிரி ஒயிட் தீமுக்கு போய்க்கோங்க. ஒயிட் எது கூட சேர்ந்தாலும் நீங்கள் ஒயிட் தீமுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபோன் ஃபேமிலி மாற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம பண்ண மல்டி கார்ட் டிசைன். இதுலேயுமே நீங்கள் அந்த ஃப்ளெக்ஸை வச்சு எப்படி பண்ணலாம், ஒரு டிவ்வை நம்ம ஹைட்டு வித்து கொடுத்தாலும் பக்கத்தில் இன்னொரு டிவ், அதாவது கீழே இன்னொரு டிவ் போட்டாலும் சைடில் வந்து ப்ளேஸ் ஆகாது. நம்ம சைடில் ப்ளேஸ் பண்ணணுன்னா அதுக்குமே நம்ம ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் கார்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் மல்டி கார்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தோம். இதுவே நம்ம ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஃப்ளெக்ஸ் எந்த இடத்துல எப்படி போட்டால் ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் காலம் யூஸ் பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் காலம் யூஸ் பண்ணி அந்த கேப்பை எப்படி பெனிஃபிஷியலாக பயன்படுத்துறது, அந்த கேப்பை எங்கெங்கெல்லாம் போட்டால் ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம பண்ண மல்டி கார்ட் டிசைன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாஸ்க் பற்றி பார்க்கலாம். பை.